அப்பா அம்மாவின் கடைசி பயணம் கண்ணீர் கதை. அப்பாவிடம் இருந்து வந்த கடிதத்தில் எழுதியிருந்த செய்தி, என்னை விரட்டி அடிக்க அடுத்த அரை மணி நேரத்தில் ரயில் ஏறினேன். இப்பவும் உன் அம்மாவின் நிலை மிகவும் மோசமான நிலையில் இருப்பதால் எவ்வளவு விரைவில் உன்னால் வர இயலுமோ அவ்வளவு விரைவில் வந்து உன் அம்மாவின் முகத்தை பார்த்துக்கொள். அப்பாவின் கடித வரிகள் திரும்ப திரும்ப என் நினைவில் வந்து என்னை சோகப்படுத்தி கொண்டே இருந்தன. 2 நாள் ரயில் பிரயாணத்திற்கு பிறகு ஊரை அடைந்து டாக்ஸி பிடித்து காலை 7 மணி வாக்கில் வீடு வந்து சேர்ந்தேன். வாசலில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்த அப்பா டாக்ஸியில் இருந்து இறங்கும் என்னை பார்த்ததும் தன் வேலையை நிறுத்திவிட்டார். என்னிடம் வந்தார். வாப்பா தியாகு. குரல் கரகரத்தது, நசிந்து போயிருந்தது. இருவரும் வீட்டிற்குள் நுழைந்ததும் என் கண்கள் என்னை அறியாமல் அம்மாவை தேட உள்ளறையை காட்டினார். அங்கே கிழித்து போட்ட நாராய் கட்டிலில் கிடந்தாள் அம்மா. அவள் அருகே இருந்த டேபிள் முழுக்க மருந்து பாட்டில்கள், மாத்திரைகள், எக்ஸ்ரே ஸ்கேன் மற்றும் இதர மருத்துவ காகிதங்கள். கண்மூடி கிடந்த அம்மாவையே கனத்த நெஞ்சுடன் உற்று பார்த்தபடி அவளின் குச்சி கையை எடுத்து விரல்களை தேய்த்தேன். விழிகளை நிதானமாய் திறந்து என்னை பார்த்த அவளின் முகம் சட்டுன்னு பிரகாசமானது. எப்போ வந்த தியாகு? இப்போ தான்மா வந்தேன் என்றபடி நாற்காலியை இழுத்து அவள் அருகில் போட்டு அமர்ந்தேன். மனசு இளமைகால அம்மாவையும் நிகழ்கால அம்மாவையும் ஒப்பிட்டு பார்த்து ஓலமிட்டது. சாப்பிட்டியாப்பா? யாரையும் பார்த்த 4வது நிமிடம் சாப்பிட்டீங்களா என்று கேட்கும் அந்த குணம் அம்மாவிடம் இன்னும் மாறாமலேயே இருந்தது. இல்லம்மா, இனிமேதான். போப்பா, முதல்ல குளிச்சுட்டு சாப்பிடு, அப்புறம் பேசலாம் என்று திக்கி திணறி அம்மா சொல்ல அறையை விட்டு வெளியே வந்த அப்பாவை தேடினேன். அவர் வாசலில் செடிகளுக்கு நீர் பாய்ச்சும் வேலை தொடர்ந்து கொண்டிருந்தார். அவரை தொந்தரவு செய்ய விருப்பமில்லை. வீட்டின் பின்புறம் சென்றேன். 9 மணி வாக்கில் எல்லா வேலைகளையும் முடித்த பின் அப்பாவிடம் வந்தேன். அவர் படித்து கொண்டிருந்த நியூஸ் பேப்பரில் இருந்து தலையை தூக்கி சாப்பிடலாமா என்று கேட்டார். அப்பா, நான் சாப்பிட்டேன். நீங்க கவனிக்கலையா? ஓ, நான் கவனிக்கவில்லை, பேப்பரிலேயே மூழ்கிவிட்டேன். நான் ஒரு ஸ்டூலை எடுத்து அப்பாவின் ஈசி சேர் அருகே போட்டு உட்கார்ந்தேன். சொல்லுங்கப்பா, டாக்டர் என்ன சொன்னார்? அம்மாவுக்கு என்னவாம்? விரக்தியாய் சிரித்தவர், போதும் நீ வாழ்ந்தது, புறப்பட்டு வந்துடு. ஆண்டவன் அவளுக்கு ஓலை அனுப்பிட்டான்ப்பா. கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்களேன். கேன்சராம்ப்பா. இது நாள் வரைக்கும் சினிமாவில் மட்டும்தான் கேள்விப்பட்டிருந்தோம். இப்போ இங்கேயே நம்ம வீட்டுக்குள்ளரவே வந்துடுச்சுப்பா. ஓ மை காட், அம்மாவுக்கு கேன்சரா? என்னையும் அறியாமல் என் கண்கள் ஓரத்தில் ஈரம் உற்பத்தியாகி உஷ்ண நீர் கண்களின் மேடுகளில் வலிய ஆரம்பித்தது. என் அழுகை அப்பாவையும் சோகப்படுத்திவிட இத்தனை வருட வாழ்க்கையில் இதுவரையில் காணாத அப்பாவின் அழுகை முதலாக கண்டேன். அப்பா, அழாதீங்கப்பா. இப்போ இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் வந்தாச்சு. அம்மாவை காப்பாற்றிடலாம்னு சொன்னேன். இல்லைப்பா, இது முத்தின ஸ்டேஜ். இப்போது அவள் தன்னோட நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்கா. டாக்டர் ஸ்டேட்மெண்ட் படி அவள் இன்னும் 30 நாளோ 40 நாளோ. சில நிமிட அமைதிக்கு பின் ஒரு முயற்சியில் என் கூட ஹைதராபாத் கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தால் என்ன என கேட்டேன். அவளுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரே ஒரு பெரிய கைதேர்ந்த டாக்டர் தான். அவரே சொல்லிட்டார், அதெல்லாம் இனி சாத்தியமில்லை என்று. அதனால் இப்படியே இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போகட்டும்ப்பா. ஆண்டவன் என்ன நினச்சி வச்சிருக்கானோ அப்படியே நடத்தட்டும். மேலே பார்த்து கை கூப்பிட்டு அவர் சொன்னபோது என்னால் பதில் பேச முடியவில்லை. அம்மாவின் அறையில் இருந்து இருமல் ஒலி கேட்க எழுந்து ஓடினார் அப்பா. நானும் பின்தொடர்ந்து சென்று கவனித்தேன். அந்த வயதான மனிதர் சற்றும் முகம் சுளிப்பின்றி தன் மனைவிக்கு செய்த பணிவிடைகளை கண்டு நெகிழ்ந்து குறுகி போனேன். அப்பா, அம்மா மேலே உங்களுக்கு இத்தனை பாசமாப்பா? அன்று முழுவதும் அவருடனே இருந்து அவர் அம்மாவை கவனித்து கொள்ளும் பாங்கினை ஒன்று விடாமல் கவனித்ததில் எனக்கு அப்பாவின் மேல் அதீத பாசமும் மதிப்பும் ஏற்பட்டது. மறுநாள் இரவு ரயிலுக்கு கிளம்பினேன். வீட்டு வாசலில் வந்து நின்ற டாக்ஸியில் ஏறப்போனால் என்னை ஏதோ ஒன்று தடுத்தது. உடனே டாக்ஸியை வெயிட் பண்ண சொல்லிவிட்டு அம்மாவின் அறைக்கு மறுபடியும் சென்று
அவளின் குச்சி விரல்களை மறுபடியும் ஒரு முறை பிடித்து, அம்மா உடம்ப பத்திரமா பார்த்துக்கம்மா, நான் போயிட்டு குழந்தைகளுக்கு பரீட்சை முடிஞ்சதும் சுமதியையும் குழந்தைகளையும் இங்கே கூட்டிட்டு வந்துடுறேன். சரிப்பா, நீ பார்த்து போப்பா. மீண்டும் டாக்ஸிக்கு வந்ததும் அதன் கதவை திறக்க போன என்னிடம், அப்பா அநேகமா இனி நீ அவ சாவுக்குத்தான் நீ வரணும்னு நான் நினைக்கிறேன் என்று தழுதழுத்தார். எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? அம்மாவுக்கு ஒன்றும் ஆயிடாது, நீங்கள் கவலையே படாதீங்கப்பா. எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சுப்பா. நீ வேணும்னா பாரு, போன உடனே பின்னாடியே தகவல் வரும் பாரு சொல்லிவிட்டு குலுங்கி குலுங்கி அழுதபடி அவர் அந்த இடத்தை விட்டு வேகமாக நகர கனத்த நெஞ்சுடன் டாக்ஸிக்குள் புகுந்தேன். 4 நாட்களுக்கு பிறகு 11 மணி இருக்கும். என் மொபைல் ஃபோன் ஒலிக்க எடுத்து என்னை பார்த்தேன். ஊரிலிருந்து தான் வந்திருந்தது. திடுக்கென அதிரும் நெஞ்சுடன் பேசினேன். யாரு? தியாகுவா? நான் ஊரிலிருந்து சித்தப்பா பேசுகிறேன்ப்பா. என் அம்மாவின் ஒன்றுவிட்ட தம்பி கரகரத்த குரலில் பேச, சொல்லுங்க சித்தப்பா. தம்பி, உங்க சொல்லுங்க, அம்மாவுக்கு என்ன ஆச்சு? அம்மாவுக்கு ஒன்றும் இல்லைப்பா, அம்மா நல்லா தான் இருக்கா. உங்கள் அப்பா என்ன? அப்பாவுக்கு என்னாச்சு? அப்பா நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னார் தம்பி. அப்படியே லேசாக தலை சாய்ந்தவர் நாம் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டார் தம்பி. அப்பா என்று நான் கத்தியதில் தூங்கி கொண்டிருந்த சுமதியும் குழந்தையும் அலறி அடித்து கொண்டு எழுந்து என்னிடம் வந்தபோது என் குழந்தைகள் முன்னால் நானும் ஒரு குழந்தையாகி தேம்பி தேம்பி அழுதேன். அப்பா அம்மாவின் கடைசி பயண கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையை முழுவதுமாக கேட்ட அனைவருக்கும் நன்றிகள்.